எந்த வீடுறா? அதோ அந்த வீடு தான் நினைக்கிறேன். சரி சரி, நீங்க இங்கேயே இருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 3 பேரா போனா சந்தேகம் வந்துடும். சரிண்ணே. ஆமாண்ணே. டேய், பார்க்க டீசெண்டா இருக்கனா? என்னண்ணா எப்படி கேட்ட? பார்க்க பேங்க் மேனேஜர் மாதிரியே இருக்கண்ணே. அப்படியா சொல்ற? சரி, நம்ம கஸ்டமர் லிஸ்ட்லாம் வச்சிருக்கல ஒரு ஃபைல், அதை எடு. என்னங்கண்ணே? ஏண்டா கண்ணாடி இறங்கி தானே இருக்கு, கதவு திறந்து எடுக்கிற? உன்னெல்லாம் வச்சு நான் பொண்ணு தூக்க வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? சாரிண்ணே. இனிமே உங்க கூட வரமாட்டேன்ப்பா. இப்ப எப்படி இருக்க? பர்ஃபெக்ட்ண்ணே. செமண்ணே. மேடம், மித்ரா வீடு தானே? ஆமாங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம், சார், மேடம், யாராவது இருக்கீங்களா? சார். யாரு? வணக்கம் மேடம். வணக்கம். மித்ரா வீடு தானே? ஆமா, என்ன விஷயம்? என் பேர் மூர்த்தி, நான் டிடிபி பேங்க்ல இருந்து வரேன். சொல்லுங்க. மித்ரா ஒரு லோன் அப்ளை பண்ணிருந்தாங்க, அதான் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஓஹோ, வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. எங்க வீட்டுக்காரர் வெளியில போயிருக்காரு, நான் அவர் இப்ப வர சொல்றேன். வேண்டாம் மேடம், அவர்லாம் தேவையில்ல, நான் இப்ப கிளம்பணும். ஆமா, மித்ரா எங்க ஒர்க் பண்றாங்க? அது தெரியலங்க, எங்களுக்கு கம்பெனி பேர்லாம் எதுவும் சொல்லல. சரி, அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பரா? ஏன் அதுவும் இல்லையா? என் போன்ல இருக்கு சார். இருங்க சார், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஏமாத்திட்டா ஓடுற வாரண்டி, நீ எங்க இருந்தாலும் வர. ஹலோ, சொல்லுமா. மித்ரா, யாரோ மூர்த்தின்னு ஒருத்தன் பேங்க் வெரிஃபிகேஷன் சொல்லி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்காண்டி. மூர்த்தியா? ஆனா ஆளை பார்த்தா அப்படி தெரியல. உன்னை பத்தியே விசாரிச்சிட்டு இருக்கா. நீ ஏதாச்சும் லோன் போட்டிருக்கே என்ன? ஐயோ இல்ல, நான் லோன் எல்லாம் எதுவும் போடலமா. இது பாரு, நீ யார் கேட்டாலும் என்ன பத்தி எதுவும் சொல்லாத. இல்ல சொல்லிட்டியா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்லல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வை. அம்மா, அட பாவி, என்ன தேடி வீடு வரைக்கும் போயிட்டானே. ஆனா எப்படி அவன் வீடெல்லாம் கண்டுபிடிச்சான்? அவனுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? இவன் மட்டும் அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்ன ஆகும்? ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? எங்க போயிட்டா? இவ்வளவு உசாராய் ஓடி போயிட்டாலோ? யார் பாணி? எங்க வந்துட்டீங்களா? இந்த ஆளு தாங்க. ஏதோ பேங்க் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு மித்ரா பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு போன் பண்ணி கேட்டா அப்படி லோன் ஏதோ போடலன்னு சொல்றா. என்னன்னு கேளுங்க இந்த ஆள. இல்ல சார், எடுத்திருக்காங்க. எவ்வளவு போட்டிருக்காங்க? 30 லட்சத்துக்கு சார். 30 லட்சமா? என்ன விளையாடுறியா? யாரியா நீ? உமா, நீ போய் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கூட்டு வா. 30 லட்சமாமே? சார் சார், இருங்க மேடம். மேடம் இருங்க, மேடம் இருங்க. சார், உங்க பேரு ரங்கநாதன் தானே? இல்ல.
அப்ப சாரி சார், நான் ரங்கநாதன் பொண்ணு மித்ராவை தேடி வந்தேன். சாரி சார், தெரியாம தப்பு நடந்து போச்சு. சாரி சார், மன்னிச்சிருங்க மேடம். என்ன அண்ணா இப்படி ஓடி வராரு? சீக்கிரம் வண்டி எடுங்கடா, வண்டி எடுங்கடா. சீக்கிரம் ஊர் ஒன்று கூடி இருக்குடா, சீக்கிரம் ஏறா. வண்டி எடுப்பா. வினய் 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 என்னடா ஆச்சு? வினய் என்ன ஆச்சு? வினய் Are you all right? ஏங்க புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. வினய் ஐயோ வினய் என்னடா ஆச்சு? வினய் Hey, Vinay. வினய் வினய் என்னங்க நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஏன் இருமிக்கிட்டே இருக்கான்? என்னடா? பாத்துப்பா Vinay, are you all right? வினய் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வினய் Vinay. சாதாரண எர்பல் தான். தண்ணி குடி, தண்ணி குடி. என்னங்க கொஞ்சம் பாருங்க. பாக்குறேம்மா. என்ன ஆச்சு நம்ம பிள்ளைக்கு? வினய் பாத்து. Hey, Vinay. வினய் Vinay. வினய் Vinay. வினய் ஐயோ என்னங்க என்ன ஆச்சு பிள்ளைக்கு? வினய் வினய் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? Vinay. Vinay. கனவா? வினய் 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 என்ன கதவை பூட்டி வச்சுட்டு தூங்குறானா? வினய் ஏய் வினய் வினய் என்ன இவன்? டேய் வினய் டேய் தெரடா. டேய் வினய் கதவு துறடா. யாரு இந்த நேரத்துல கதவு தட்டுறது? வினய் வினய் வினய். அப்பா ஏன்பா இந்த நேரத்துல என்னாச்சு? ஏன்பா இப்ப டென்ஷனா இருக்கீங்க? டேய் தூங்கும்போது கதவை லாக் பண்ணிட்டு தான் தூங்குவியா? ஏதாவது ஆத்திர அவசரம்னா என்னடா பண்ணுவ? பா நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இப்போ என்னாச்சு? அது நான் யூஎஸ்ல சேஃப்டிக்கா உள்ள லாக் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அந்த பழக்கம் இங்கே வந்து போகல. நீ கதவை திறக்கலன்னு உடனே எனக்கு என்னமோ எதுவும் ஆயிடுச்சுடா. சரிப்பா இப்போதைக்கு இங்க வந்தீங்க, என்னாச்சு? அது அது சும்மாதான்ப்பா. தூக்கம் வராம நடந்துகிட்டு இருந்தேன். சரி உன்னை பார்க்கலான்னு வந்தா, ஆனா நீ நல்லா தூங்கிட்ட. டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இல்லப்பா. சரி நீ போய் தூங்கு. சரிப்பா. சரி வினய். என்னப்பா? இனிமே தூங்கும்போது உள்தாப்பா போடாதடா ப்ளீஸ்டா.
சரிப்பா. நீ போய் தூங்கு. மறக்காம சொல்லிடு. ஓகே மேடம். ஓகே. வினய் சார் எதுக்கு இப்ப கூப்பிடுறாரு? ஏதாவது பிரச்சனையா? ஹலோ. ஹாய் முத்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியா இல்ல ஓபியா? ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏய், இப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். பின்ன எப்படி கேட்கணும்? ஆஹா, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கேளுங்க, நான் சொல்றேன். சந்தோஷமா தான் கேக்குறேன். சொல்லுங்க சார், எதுக்கு கால் பண்ணீங்க? முத்து, எனக்கு மூடு மாறிடுச்சு, நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். இப்போ எப்படி சார் நேர்ல வர முடியும்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க வர வேண்டாம், நான் வந்துட்டேன். நீங்க அப்படியே கொஞ்சம் வெளில மட்டும் வாங்களேன். வந்துட்டீங்கன்னா உள்ள வர வேண்டியதானே, நான் ஏன் வெளியே வரணும்? ஏய் ஹலோ, நீ இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன், ஓகே? நீங்க வெளில வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ சரி, வரேன், இருங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன மித்ரா, ஏன் இப்படி பறக்குறீங்க? வாங்க கார்ல ஏறுங்க, நம்ம போயிட்டே பேசலாமே. கார்ல ஏறணுமா? என்ன சார் விளையாடுறீங்களா? ஏய் இல்லையே, நான் சீரியஸா தான் சொல்றேன். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. டியூட்டி டைம்ல அப்படிலாம் நினைச்ச நேரத்துக்கு வெளியில வர முடியாது. அப்படியே எனக்கு டைம் இருந்தாலும் நான் ஏன் உங்க கூட வெளியே வரணும்? ஏன்னா நீங்க என்ன பொறுப்பா பாத்துக்கணும்னு எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் தான். மித்ரா, நானும் இப்ப பேஷண்ட் தானே. ஓகே ஓகே கூல். எனக்கு இப்போ யார் கூட காஃபி ஷாப் போகணும். என் கூட கொஞ்சம் வாங்கல. ஜஸ்ட் 1 hour தான். திருப்பி கொண்டு வந்து நானே ஹாஸ்பிட்டல்ல விட்டுறேன். 1 hour-ஆ? வாய்ப்பே இல்ல சார். இப்ப ஏன் நீங்க என்ன கூப்பிட்டு அடம் பண்றீங்க? மித்ரா, சி, என் கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ என் மண்டக்குள்ள ஒரு 1000 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் போய் என் மனசுல ஏதோ ஓப்பனா பேசினா, ஐயோ அது பெரிய டிராமா கிரியேட் பண்ணிடுவாங்க. அது
எனக்கு சுத்தமா பிடிக்காது, எனக்கு ஒத்தும் வராது. தெரியாதவங்கிட்ட போய் என்னால மனசு விட்டு பேசவும் முடியாது. மித்ரா, இப்போ உங்களுக்கு என் நிலைமையே தெரியும். அது இல்லாமல் நம்மளை பரிதாபப்படவும் மாட்டீங்க. ஸோ யூ ஆர் மை சேஃப் ஜோன். புரியுதா? நீங்க பேசுறத பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா உங்களை நம்புறதுக்கும் பயமா இருக்கு சார். ஐயோ, நான் முன்ன மாதிரிலாம் இல்லை மித்ரா, மாறிட்டேன். 6 மாசத்துல சாக போறவங்கிட்ட ஒரு துளி இறக்கம் கூட நீ காட்ட மாட்டியா? தயவு செஞ்சு இந்த 6 மாசத்தை இழுக்காதீங்க. காஃபி ஷாப் தானே, நான் வரேன். ஹே வாவ், சூப்பர் மித்து, கம் போலாம். பொறுங்க, அப்படியே வர முடியுமா? உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஹே, அதெல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீ என்ன போலாம். நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன சார், ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, எதை முதல்ல சொல்றதுன்னு தெரியல. நீங்க சொல்ல போறது எல்லாமே ஃபில்டர் கதை தான். அதுல என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட்? எதையாவது ஒண்ணு அடிச்சு விடுங்க, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது சார். மித்ரா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு எதையுமே மறைச்சு பேசுற பழக்கம் இல்லை மித்ரா. மனசுல எது படுதோ அதை அப்படியே ஓப்பனா பேசி பழகிட்டேன். எனக்கு எதிரில் யார் இருக்காங்க என்ன அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு இப்ப இருக்க இந்த நோயை பத்தி அம்மா கிட்டையும் தாரா கிட்டையும் சொல்லாம மறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்ரா. அது எவ்வளவு பெரிய பெயின்னா, அவங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு பொய் சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல, அது அம்மா கிட்டையும் தாரா கிட்டையும் சொன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியுமான்னு கூட தெரியல. இது தெரியாம அம்மா வந்து என்கிட்ட ஒவ்வொருத்தரையும் பேசும்போதும் இனி அறியாம எங்க சொல்லிடுவணும்னு பயமா இருக்கு மித்ரா. அது மட்டும் இல்ல, தாரா அடிக்கடி வந்து அங்க போலாம் இங்க போலான்னு என்ன கூப்பிடும் போது ஏதாவது ஒண்ணு சொல்லி அவாய்ட் பண்றது எனக்கு எவ்வளவு பெரிய கில்ட்டியா இருக்கு தெரியுமா? அதான் இதை யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். நீ தான் நம்ப மாட்ட, இதுக்கு அதுதான் நினைப்பேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை, உங்ககிட்ட தான் மித்ரா சொல்லி ஆகணும். ஐயோ சார், நீங்க என்ன எப்படி நினைச்சிட்டீங்க? நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம். என்ன உங்க ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கோங்க சார். இதையெல்லாம் நான் கதைன்னு நினைக்க மாட்டேன். உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது சார். தேங்க்ஸ் மித்ரா. ஓ, கதை இப்படி போகுதா? நான் வெளியே போகலான்னு கூப்பிட்டப்பெல்லாம் தட்டு கழிச்சிட்டு இப்போ இவ கூட. ச்சே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இப்பதான் தாராவை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவளே கால் பண்ணிட்டா. அட்டென்ட் பண்ணி பேசுங்க சார், தப்பா நினைச்சிட போறாங்க. இல்ல வேண்டாம் மித்ரா, அவகிட்ட பேசினா ஏதாவது கேப்பா. நான் என்ன பதில் சொல்றது சொல்லு.
கோவத்துக்கு நேரா போய் அவன் சட்டைய புடிச்சு பலார் பலார்னு அறையலான்னு இருக்கு. நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் தாலி கட்டல, பாத்துக்கலாம். இந்த நிலைமை எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன் மித்ரா. சார், எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க, என்ன டவுட்? எல்லாம் பேசி முடிச்சிட்டு நான் ஃபீல் பண்ண அப்புறம் நீங்க கிண்டல் பண்ணி சிரிக்க மாட்டீங்களே? என்ன மித்ரா, ஒருத்தன் 24 மணி நேரமா அப்படியே இருக்க முடியும்? ஏன் எனக்குலாம் ஃபீலிங்ஸே இருக்காதா? ஐயோ சாரி சார், சாரி. நான் ஏய், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே.